அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் திருக்குறளும் விவேக சிந்தாமணியும். சான்றோர் பெருமக்களே, திருவள்ளுவர் ஈகை என்கிற அதிகாரத்தில் ஒரு குறட்பா பாடியிருக்கிறார். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. என்ன பொருளா? வறியவர்களுக்கு கொடுப்பதுதான் ஈகை, ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதுதான் கொடுப்பது. திருப்பி தர இயலாத நிலையில் இருக்கிறார்களே, அவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டுமா? அதுதான் ஈகையில் சேரும். மற்றவருக்கு கொடுப்பது எல்லாம் பயனை எதிர்பார்த்து தருவதற்கு சமமாகும். இதை கொடுத்தா அதை கொடுப்பார் என்று எதிர்பார்த்து தருவது ஆகும். ஆக ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதுதான் ஈகை, மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்து தருவது ஆகும். இப்போ தேநீர் வாங்கி கொடுத்தா நாளைக்கு அவர் சிற்றுண்டி வாங்கி கொடுப்பார். இன்றைக்கி சிற்றுண்டி வாங்கி கொடுத்தா நாளைக்கு மதிய உணவு வாங்கி கொடுப்பார். இன்று பொரி ஈருருளி அதில் கூட்டிகிட்டு போனால் நாளைக்கு மகிழ்வுந்தில் கூட்டிகிட்டு போவார். சின்ன மீனை போட்டால் பெரிய மீன் கிடைக்குமா என்று நோக்கத்தோடு சின்ன மீன் போடுறது. இது ஈகையில் கொடுக்கறது. இது ஈகையில் வராது. இது எதில் போய் சேரும்? இது வியாபாரம், இது வணிகத்தில் போய் சேரும். ஆக திருவள்ளுவ பெருந்தகை சொல்வது, ஈகை என்பது ஏழை எளியவர்களுக்கு திருப்பி தர இயலாதவர்களுக்கு கொடுப்பது தான் ஈகை. பிறருக்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்து தருவது ஆகும். ஒரு குறட்பா. இன்னொரு குறட்பா அழுக்காராமையில் சொல்லுகிறார். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். ஒரு பொருளை ஒருவன் இன்னொருவனுக்கு கொடுக்குறான். அதை பார்ப்பவன், இவன் மூணாவது ஆள், ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு ஒரு பொருளை கொடுக்குறான். அதை பார்த்து பொறாமைப்படுவன் இவன் மூணாவது ஆள். பொறாமைப்படுபவனுடைய உறவினர்களுக்கு உணவும் உடையும் கிடைக்காது. திருவள்ளுவர். பொறாமைப்பட்டாலே கிடைக்காதான். யாருக்கு? அவனுடைய உறவினர்களுக்கு கிடைக்காதான். உடை இருக்காது சொந்தக்காருக்கு, உணவு இருக்காது சொந்தக்காருக்கு. சொந்தக்காருக்கு தானே கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. அது என்ன பொருள்? சொந்தக்காரனுக்கே கிடைக்காதுன்னா இவனுக்கும் கிடைக்காதுன்னு தான் பொருள். ஆக சொல்லலையே தவிர வள்ளுவர், நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம்னு போட்டார். உறவினர்களுக்குன்னு போட்டார். அப்போ அவனுக்குன்னு போடலைன்னா, அவனுக்குன்னு போடலைன்னா கூட அதான் பொருள். அவனுக்கும் உணவும் உடையும் இருக்காது, அவன் சொந்தக்காரங்களுக்கும் உணவும் உடையும் இருக்காது. என்னப்பா பண்ணாவன்? ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கொடுத்தான். அடட, இவன் அவனுக்கு கொடுக்குறானே, இவன் வாங்கிக்கிறானே அப்படின்னு வைத்தறிச்சல் படுறான், பொறாமைப்படுறான். அப்படின்னா அவனுக்கு உணவு கிடைக்காது, உடை கிடைக்காது, சொந்தக்காரர்களுக்கும் கிடைக்காது. ஒரு வீட்டில் குண்டு வெடிச்சுது. ஒருத்தன் சொன்னான், டேய் அந்த வீட்டில் குண்டு வெடிச்சுதுடா, மூணாவது வீடு இடிஞ்சு தரமட்டம் ஆயிடுச்சுன்னா. அப்போ குண்டு வெடித்த வீட்டுக்கு மூணாவது வீடு தரமட்டம் ஆயிடுச்சுன்னா அந்த வீடு என்ன ஆச்சுன்னு அர்த்தம்? அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது இன்னும் பாதாளத்துக்கு போச்சுன்னு அர்த்தம். அதுபோல் கொடுப்பதை பார்த்து பொறாமைப்படுவனுடைய சுற்றத்தாருக்கு உணவும் உடையும் கிடைக்காது என்று வள்ளுவர் சொல்கிறார் என்றால் அவனுக்கும் இல்லை என்றுதான் பொருள். ஆக
நாம் கொடுப்பதை பார்த்து, பிறருக்கு கொடுப்பதை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. எவனோ எவனுக்கோ கொடுக்குறான், உனக்கு என்ன ஆச்சு? அதை பார்த்து ஏன் வயிறீர? மகிழ்ச்சி கொடுக்கட்டுமே. யாரோ கொடுக்குறான், யாரோ வாங்கிக்கிறான், உனக்கு என்ன? ஆக அப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்க வேண்டும், பொறாமைப்படக்கூடாது. இந்த 2 குறட்பாவையும் சேர்த்து விவேக சிந்தாமணியில் ஒரே பாடலில் பாடியிருக்கிறார். விவேக சிந்தாமணி இது. இடுக்கு நாள் வறுமையாகி ஏற்றவர்க்கு இசைந்த செல்வம் கொடுப்பதே மிகவும் நன்று, குற்றமே இன்றி வாழ்வார். தடுத்து அதை விலக்கினோர்க்கு தக்க நோய் பிணிகள் ஆகி உடுக்கவே உடையும் இன்றி உன் சோறும் அருமையாமே. 2 குறட்பாவை சேர்த்து ஒரே பாடலில் விவேக சிந்தாமணி போட்டார். என்னது? இடுக்கினால் வறுமையாகி ஏற்றவர்க்கு இசைந்த செல்வம் கொடுப்பதே மிகவும் நன்று. எது ரொம்ப நல்லது? எதுவும் மிகவும் நல்லது? வறுமை வந்து ஒருத்தன் வாடி வாட்டம் அடைந்து இன்னொருத்தர்கிட்ட போய் அப்பா எனக்கு இல்லைப்பா என்று இறப்பானாகில், கெஞ்சி கேட்பானாகில், பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து கேட்டானே, எனக்கு ஒன்றும் இல்லையப்பா, எதுனா கொடுப்பா. ஏன்பா? வறுமையினால் வாட்டமடைந்து வாடி ஒருவன் இன்னொருவிடம் சென்று இறந்து கேட்பானாகில் என்ன பண்ணுமா? அவன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அவன் என்ன கேட்குறானோ அதை கொடுத்து அவன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் மிகவும் நல்லது. விவேக சிந்தாமணி என்ன சொன்னாரோ அதே தான். அது ஏழைக்கு கொடுப்பது தான் ஈகையினார் அங்கே. இது அதுதான் மிகவும் நல்லது. இல்லாதவனுக்கு கொடுப்பது மிகவும் நல்லது. சரி, அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்னா, நம் வாழ்வில் ஒரு குறையும் இருக்காது, குற்றமே இன்றி வாழ்வார். கொடுக்குறவன் நீ கொடுத்துட்டுனா, அவன் கேட்குறப்போ அவன் விருப்பத்தை நிறைவேற்றினா அப்போ என்னவா? நம் வாழ்வில் ஒரு குறையும் இருக்காது, குற்றமே இன்றி வாழ்வார். இது ஒரு குறளுக்கு இந்த 2 வரி. அடுத்த குறள், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்னு போட்டார். அது வேசம். தடுத்து அதை விலக்கினோர்க்கு தக்க நோய் பிணிகள் ஆகி உடுக்கவே உடையும் இன்றி உன் சோறும் அருமை அமைதி. 2வது குறள். ஆக ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கொடுக்குறான். அங்கே என்ன சொன்னார்? பொறாமைப்பட்டாலே சோறு கிடைக்காது, உணவு கிடைக்காது, அவனுக்கும் கிடைக்காது, அவன் சொந்தக்காரனுக்கும் கிடைக்காது. பொறாமைப்பட்டாலே. இங்கே என்ன சொன்னார்? ஒருவன் இன்னொருவனுக்கு கொடுப்பதை தடுத்தால், கொடுக்காதடா, அவன் தடிய மாதிரி இருக்கா, அவனுக்கு ஏன்டா கொடுக்குற? அப்படி தடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நோய் வருமா? தாங்க முடியாத நமக்கு துன்பத்தை தருகின்ற பிணி வரும், நோய் வரும். வள்ளுவர் சொன்ன அவனுக்கு உடை இருக்காது, அவனுக்கு உணவு இருக்காது, நோய் வரும்னு ஒன்று சேர்த்து சொன்னார் இவர் விவேக சிந்தாமணியில். ஆக அங்கே பொறாமைப்பட்டாலே உணவும் உடையும் இருக்காது. இங்கே கொடுப்பதை பார்த்து பொறாமைப்பட்டது. இங்கே கொடுப்பதை தடுத்தால் அவனுக்கு நோய் வரும், துன்பம் மிக்க நோய் வரும், உடை இருக்காது, உணவு இருக்காது. ஆக வள்ளுவர் 2 குறட்பாக்களில் சொன்னதை ஒரே பாடலில் விவேக சிந்தாமணி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இதில் ஒன்று புதுசாக சேர்த்து சொன்னார் விவேக சிந்தாமணியில். என்ன? நோய் தடுத்தா என்ன வரும்? நோய் வருமா? கொடுக்கறத பார்த்து கொடுக்காதன்னு சொன்னால் உங்களுக்கு நோய் வருமா? அப்போ என்ன அர்த்தம்? கொடுப்பதை தடுப்பவனுக்கு நோய் வரும், பிணி வரும். அப்போ என்ன பொருள்? கொடுத்தா பிணி வராது, இல்லாட்டா வந்த பிணி போகும். கொடுப்பதை தடுத்தால் நோய் வரும், கொடுத்தால் நோய் போகும். ராக்ஃபெல்லர்னு ஒரு கோட்டீஸ்வரர் இருந்தார். அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு, நடக்க முடியல, படுக்கை ஆகிட்டார். எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர்! எல்லா மருத்துவமனையிலும் கூட்டிகிட்டு போகிறாங்க, எல்லா மருத்துவர்களும் கைவிட்டாங்க. இது ஒன்றும் நடக்காது, அவராலே நடக்க முடியாது,
இந்த இந்த வியாதி அது ஒன்றும் நடக்காது, இது நடக்கிற காரியம் அல்ல சொல்லிட்டா எல்லாம். ரொம்ப வருத்தப்பட்டு படுத்துக்கிட்டே தான் கிடந்தார். ஒருத்தன் வந்தான், ராக்ஃபெல்லர் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்பியான்னா. சொல்லுங்கண்ணா. ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடு, உன் நோய் குணமாகுன்னு சொன்னான். சான்றோர் பெருமக்களே, ராக்ஃபெல்லர் அறக்கட்டளைன்னு கோடி கோடியாக பணம் அதில் போட்டு கோடி கோடியாக பணம் கொடுத்தார். நீங்கள் நம்புவீங்களோ மாட்டீங்களா, 3 மாதத்தில் ராக்ஃபெல்லர் எழுந்து நடந்தார், ஓடினார். உடல் முழு குணமடைந்தது. ஒரு மருத்துவமும் பண்ணல. என்ன கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்தார். கோடி கோடியாக பணத்தை ஏழை எளியவர்களுக்கு, அதான் முக்கியம், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தார். உடல் நலம் பெற்றது, உடல் நலம் பெற்றது. அதான் விவேக சிந்தாமணி என்ன சொல்கிறான், கொடுப்பதை தடுத்தால் நோய் வரும். அப்போ என்ன பொருள் அது, கொடுத்தால் நோய் போகும், நோய் போகும் என்று பொருள். சான்றோர் பெருமக்களே, அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கொடுக்கணும். யாருக்கு, ஏழை எளியவர்களுக்கு கொடு. 1, ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கொடுக்குறான்னா அதை பார்த்து பொறாமைப்படாத. 2, ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கொடுக்குறான்னா அதை கொடுப்பதை தடுக்காத. 3, இந்த 3 நாம் செய்யணும். இல்லை, தடுக்கக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். இப்படி நடந்து கொண்டால் நாம் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று நலமாக வாழ்வோம். செய்வோமா? நன்றி, வணக்கம்.